அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ வழங்குவது உங்கள் JFS சார்லஸ். ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஆரம்பிச்சது. இந்த வருஷத்துல செஞ்சுரி அப்படிங்கிற கிளை இயக்கம் வழியாக நேஷனலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் ஒரு JFS மற்றும் ஒரு JFM. ஜோன் லெவல பொறுத்த மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லார்ட்ஸ்ல ஜோன் 18 உடைய ஹிஸ்டரியிலேயே 444 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஹையஸ்ட் இலக்கை நாங்கள் கொடுத்திருக்கோம். ஸோ இது நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு மிகப்பெரிய பலம் அல்லது உதவி செய்தது அப்படின்றது நம்முடைய ZGP மற்றும் எங்களுடைய செஞ்சுரி மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் உடனடியாக நம்பிக்கின்றோம். அதை தொடர்ந்து ஒரு நியூ லாங் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கின்றோம். சோ அதுக்கு பிறகு ZP எங்களுடைய எல்ஓவுக்கு விசிட் வந்த பொழுது எங்களுடைய எல்ஓ குறித்து அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட இருக்கிறீங்க, அதாவது ஒரு ஆபீஸ் செட்டப்ல ஒரு ஃபேமிலியோ எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுற மாதிரியான ஒரு ஹோம் செட்டப்ல இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு கிரெடிட் கொடுத்திருந்தாங்க. சோ அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஸ்டார் CAPP சோ இந்த மாதிரியான ஜோன் பேஸ்ட் ஈவென்ட்ஸ்க்கு எங்களுடைய மெம்பர்ஸை கூட்டிட்டு போய் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அதை குறித்த விஷயங்களை அதை குறித்த நாலேஜஸையும் கொடுத்துருக்கோம். எங்களை போல இருக்கக்கூடிய எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மற்ற கிளை இயக்கங்களோட நல்ல தொடர்புகளை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அவங்களோட கூட சேர்ந்து ஒரு MVP விசிட்டுக்கான டிஸ்கஷன் பண்றதாகட்டும், இல்ல அவங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ்ல நாங்க அவங்களோட சேர்ந்து பங்கெடுத்துக் கொள்வதாகட்டும், அவங்களோட கூட சேர்ந்து ஒரு EPS நடத்துவதாகட்டும், இல்ல அவங்களோட சேர்ந்து மற்ற ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் கம்பைன் பண்ணுவதாகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்க எங்களுடைய கிளை இயக்கங்கள் அதர் கிளை இயக்கங்களோட கூட இணைந்து செய்கின்றோம். முக்கியமா அவங்களோட கூட சேர்ந்து டிக்கெட் பெஞ்ச் நடத்துறதாகட்டும், இல்ல அவங்களுடைய ஈவெண்ட்ஸுக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறதாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள்ல கிளை இயக்கங்களோட நல்ல ஒரு உறவை நாங்கள் வைத்திருக்கின்றோம். Coming to my members, எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் growth and development அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோல ஓரியன்டேஷன் அவங்களுக்கு நடத்தி இருக்கின்றோம். அந்த ஓரியன்டேஷனுடைய விளைவாக நியூ மெம்பர்ஸ் இன்வைட் பண்ண வச்சிருக்கின்றோம். அவங்க என்னுடைய மெம்பர்ஸுக்கு அவங்களுடைய சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களுக்காக பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் செய்திருக்கின்றோம், பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் அவங்களுக்காக செய்திருக்கின்றோம், எக்ஸிபிஷன் டைமிங்ல அவங்களை கூட்டு போய் எக்ஸிபிஷன்ல அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கின்றோம். இவைகள் எல்லாமே எங்களுடைய திங். டூர் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளூராக இருக்கட்டும் இல்ல வெளியூராக இருக்கட்டும், கப்பல் பார்க்கறதுக்கு எல்லாம் எங்களுடைய மெம்பர்ஸ் நாங்கள் கூட்டு போயிருக்கின்றோம். இப்படியாக அவங்களை நாங்கள் பலப்படுத்தி இருக்கோம். எங்களுடைய LGP மெம்பர்ஸ் அங்கீகரிப்பதற்கு ஒவ்வொரு LGP மெம்பரையுமே வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவலா அவங்களுக்கு பின் அவங்களுக்கு அணிவிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களை கௌரவப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய மெம்பர்ஸ் பிசினஸ் வளர்ச்சிக்காக பிசினஸ் போர்ட்ஃபோலியோ B2Bs நடத்தி இருக்கோம். எங்களுடைய பிற கிளை இயக்கங்களோடு கூட இணைந்து நிறைய B2Bs உருவாக்கி இருக்கின்றோம். இது கரூர் டைமண்டோட கூட இணைந்து நடத்தின B2B, இது ராஜபாளையம் ராஜகோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் அவர்களோடு கூட இணைந்து நடத்தின B2B, இப்படியாக பல B2Bகளை நாங்கள் இணைந்து நடத்திருக்கிறோம். அதே மாதிரி ட்ரைனிங் போர்ட்ஃபோலியோ பொறுத்த மட்டும் எங்களுடைய மெம்பர்ஸுக்கு ரெகுலரா ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படியாக ட்ரைனர்ஸ் ஜோன் ட்ரைனர்ஸையும் ப்ரொவிஷனல் நேஷனல் ட்ரைனர்ஸையும் கொடுத்து அவங்க வச்சு ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா அவங்களுடைய லெவல்ல லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்கு உதவி இருக்கின்றோம். B2B நாங்க செஞ்சதனுடைய விளைவு மூலம் வெறும் B2B அப்படின்னு சொல்லி பண்றதோட மட்டும் இல்லாம அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்பெனி CEOஸோட காஃபி வித் CEO இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க உருவாக்குகின்றோம். அப்படி உருவாக்குவதன் மூலமாக அவங்களுக்கும் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகளை எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அவங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூட்டு போயிருக்கின்றோம். இந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்களை கூட்டு போறது மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் வாய்ப்புகளை அவங்களுக்கு நாங்கள் புரிய வச்சிருக்கின்றோம். இதெல்லாம் நாங்கள் செய்தது இன்னும் முத்தாய்ப்பா எங்க மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரை பத்தின ஒரு ப்ரொஃபைல் ஒரு இமேஜ் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை நாங்க எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்போம். இதன் மூலமா அவங்களுடைய பிசினஸ் நாங்க எல்லாருமே வந்து ப்ரோமோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எத்தனை நாங்க செய்தனுடைய விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய லாம்ல ஒரு மெம்பர் ஜனவரில உள்ள வரும் பொழுது நீங்க யார் அப்படின்னு கேட்டா ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தவங்க இன்னைக்கு ஐ எம் ஃபேஷன் டிசைனர்னு சொல்ற இடத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையை நாங்க மாற்றி இருக்கோம். இது எங்களுடைய ஒரு நிகழ்வு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோவை பொறுத்த மட்டும் நாங்க ZPயோடைய ஃபிளாக்ஷிப் ஈவெண்டா இருக்கக்கூடிய 1LO 1 லேப்டாப் அந்த இதுக்காக ஒரு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கின்றோம். ஸ்கூல் போகக்கூடிய ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு சானிட்டரி பேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கின்றோம். கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கின்றோம். அதே மாதிரி சைலண்ட் ஸ்டார்ஸ் மூலமா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம். ரத்த தான முகாம் இந்த மாதிரியான ஜாயிண்ட் LO ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். PR ஈவெண்ட்ஸ் பொறுத்த மட்டும் நேம் போர்ட் டிஸ்பிளே போன்ற விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு யூடியூப் சேனலையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதனால PR அப்படிங்கிற விஷயத்துல வருது. இன்டர்நேஷனலிசம் அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய நமக்கு லிங்க்ல வரக்கூடிய இன்டர்நேஷனல் பேஸ்ட் கான்ஃபரன்சஸ்ல எங்களுடைய மெம்பர்ஸை கலந்து கொள்ளவும் நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். ஸோ இதுதான் எங்களுடைய திங். இதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்றத பொறுத்த மட்டும்
முக்கியமா சொல்றதுன்னு சொன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த இமேஜஸாவே நான் காட்டி இருக்கின்றேன். சோ ஆல்ரெடி வந்து ஒரு ஜேஎஃப்எம் ஒரு ஜேஎஃப்எஸும் நாங்கள் கடந்த ஆண்டுல கொடுத்திருக்கிறோம். லார்ட்ஸ்ல 12 பேரும், மிட்கான்ல 5 பேருமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்திருந்தோம். ஜோன் கான்ல 15, நாப்கான்ல 10 அப்படின்னு நாங்க நம்புகிறோம். கண்டிப்பா அதுக்காக உழைத்து தருவோம். சோ இந்த வருஷம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பிளட் டொனேஷன் ஆப் ஒன்னு ரிலீஸ் பண்றோம். பிளஸ் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஒன்னு ஓபன் பண்ண போறோம். சோ இதுதான் எங்களோட திங். ஜோன் அவார்ட்ஸ் 10, நேஷனல் அவார்ட் 5 அப்ளை பண்ணுவதற்குரிய நகர்வை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஜோன் எலெக்டிவ் ஆஃபீஸர் ஒரு போஸ்டுக்கு we would like to apply. Okay, so with this I would like to thank my talk.